ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட விஜயகாந்த் சார் இப்போ மார்னிங் உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. சோஷியல் மீடியாலும் சரி, அவர் இருந்த ஹாஸ்பிட்டல்லேருந்தும் சரி, பொதுவாகவே வந்து அறிக்கைகள்லாம் விடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை கேட்டு நிறைய தொண்டர்கள்லாம் வந்து ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருந்தாங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நெருங்கிய சொந்தக்காரங்கள், அது மட்டும் இல்லாமல் அவரோட நெருங்கிய உறவுகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தொண்டர்கள்லாம் சேர்ந்து இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்ப, அதாவது வந்து கடந்த ஒரு வாரம் 2 வாரமாகவே வந்து எப்பயுமே இருக்க விஜயகாந்த் சார் மாதிரியே கிடையாது. அவர் ரொம்பவே வந்து நெருங்குற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே இருந்த ஆரம்பித்தார். அதாவது அடிக்கடிக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போகணும், அதாவது கட்சி அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதும், எப்பயுமே வந்து விஜயகாந்த் சார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக சேவைகளில் ஈடுபட்டுகிட்டே இருப்பார். யாருக்காவது எதனா பிரச்சனைகள் அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்துல களமிறங்கி வேலை செய்வார். அந்த மாதிரிலாம் வந்து இப்போது இருந்தபோது அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே தான் அவர் இருந்துகிட்டு இருந்தார். கொஞ்ச நாளாக எங்களுக்கே வந்து ஒரு தயக்கம் இருந்தது, ஏன் விஜயகாந்த் ஐயா இப்படி இருந்துகிட்ருக்காரு. எப்பயுமே அவர் வந்து கொஞ்சம் மக்கள் மேலேயும் சரி, அவர் கூட இருக்க தொண்டர்கள் மேலேயும் சரி ரொம்பவே வந்து அளவு கடந்த பாசத்தை வச்சுருப்பார். அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு படி மேலே இந்த ஒரு வாரமாக 2 வாரமாக ஏன் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற யோசனைகள் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் இறக்க போகிறாருன்னு சொல்லி அவருக்கே முன்னாடி கிட்ட தெரிஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியல. அதனாலேயே அவர் வந்து கடந்த ஒரு வாரமாக ரொம்பவே எல்லார் மேலேயும் பாசத்தை வந்து காமிச்சிட்டு இருந்தார். கட்சி அலுவலகத்துக்கு போகணும், மக்கள் பணியில் ஈடுபடணும், உங்கள் எல்லாருமே பார்த்துக்கணும், கண்டிப்பாக நான் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கட்சி அலுவலகத்தை விட்டுறக்கூடாது, மக்களோட சேவையை தொடர்ந்துகிட்டே இருக்கணும், என் பேரை சொல்லி எல்லாருக்கும் நிறைய புண்ணியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த வாக்கியத்தெல்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட அவர் ஏன் இப்போ சொன்னார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இப்போ புரியுது. ஸோ கேப்டன் எங்களை விட்டு போக போகிறாருன்னு சொல்லி அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கா என்னவோ தெரியல. எங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில முன்னெச்சரிக்கைகள்லாம் கொடுத்துட்டு இப்போ அவர் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி அவர் பேரில் சொல்லி நாங்கள் நிறைய திருப்பணிகளை செய்ய தான் போகிறோம். கண்டிப்பாக அவரோட பேரை வந்து நாங்கள் வந்து பெரிய அளவில் நிலநாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களும் சரி, அவர் நெருங்கிய உறவுகளும் சரி கண்டிப்பாக அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நெருங்கிய உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கண்டிப்பாக ராதா ரவி சாரை நம்ம மிஸ் பண்ண முடியாது. அவரும் ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக ராதா ரவி சார் கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி வந்து விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும் போது அவனை நான் விஜயின்னு தான் கூப்பிடுவேன், எனக்கு ரொம்பவே வந்து நெருங்கிய ஒரு நண்பர் அப்படின்னு கேட்டால் நான் விஜயகாந்தை சொல்லுவேன். கிட்டத்தட்ட நடிகர் சங்கம் ஆரம்பிச்சதும் சரி, அவர் நிறைய இடத்துலையும் சரி, நானும் அவரும் வந்து நிறைய இடத்துல வந்து ஒன்றா தான் இருப்போம். தனக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பான்மை விஜயகாந்த் கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. தான் என்ன சாப்பிட்றனோ அதுதான் வந்து மக்களுக்கும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாரு. அது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான குவாலிட்டி அப்படின்ற மாதிரியும் விஜயகாந்த் சாரை பெருமையாக பேசியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட நான் ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருக்கேன். அந்த நியூஸை கேட்டதுலேருந்து காலையில் எனக்கு வந்து திக்குமுக்கு இல்லாமல் நான் வந்து செதறி கிடக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம ராதா ரவி சார் ரொம்பவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை கேட்ட எல்லா ஃபேன்ஸுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவரை நாங்கள் பெரிய அளவில் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் ஃபேன்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் எடிஷன் போட்டுறோம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.